ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. லைக் உங்களுக்கு புக்கில் வந்து கொடுத்துருக்க ஆன்சர் இன் ப்ரீஃப் 6 கொஷின்ஸ்க்குமான சிம்பிளிஃபைட் ஆன்சர்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் Sino-Japanese War. First point வந்து war took place in the year 1894 to 1895. China was defeated in the war. இதுதான் first point. அடுத்து Japan annexed the Liaotang Peninsula with Port Arthur despite warnings given by three great powers. அப்போ இருந்த three great powers ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ். அவங்களோட வார்னிங்ஸை மீறி ஜப்பான் வந்து வார் கொடுத்து வின் பண்ணிடுச்சு சைனாவை. கிரேட்டஸ்ட் பவர் அதுக்கப்புறமா ஜப்பான் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்ட்டு. செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கண்ட்ரீஸ் நேம் த கண்ட்ரீஸ் இன் ட்ரிபிள் என்டிட்டி. கண்ட்ரீஸ் இந்த ட்ரிபிள் என்டிட்டி பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. இது மூணு மட்டும் எழுதினா போதும். நான் கீழே அது ஏன் அப்படின்ற ரீசன் வந்து கொடுத்துருக்கேன், அது எழுதணுன்ற அவசியம் இல்லை. பட் இஃப் யூ நீட் மோர் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் வந்து அந்த கீழே கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷனையும் படிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இங்கிலாந்து ஜிங்கோயிசம், பிரான்ஸ் ஷாவனிசம், ஜெர்மனி கல்ச்சர். இது மட்டும் எழுதினாலும் 3 பாயிண்டாக நீங்கள் வந்து ஐஃபன் போட்டு இங்கிலாந்து ஐஃபன் ஜிங்கோயிசம்ட்டு 3 பாயிண்டாக அடுத்தடுத்து எழுதினாலே போதும், உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கிடச்சிரும். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் ட்ரென்ச் வெல்ஃபேர். யூ மைட் see in this picture லைக் அந்த டக் பண்ணி அங்கே வந்து சோல்ஜர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ட்ரென்ச் வார்ஃபேர் நடக்கும். லைக் டீப் டிச்சஸ் அ டைப் ஆஃப் லேண்ட் வார்ஃபேர் யூசிங் ஆக்குபைட் ஃபைட்டிங் லைன்ஸ் கன்சிஸ்டிங் லார்ஜி ஆஃப் military trenches dug in the ground. இந்த மாதிரி டக் பண்ணி அதில் ஹைட் பண்ணி அட்டாக் பண்ணுறது தான் ட்ரென்ச் வார்ஃபேர். Bullet protection. Troops are well protected from the enemy's small arms fire and substantially sheltered. லைக் இப்படி அவங்க வந்து ஒளிஞ்சிருந்து ஹிடன் பண்ணி அட்டாக் பண்ணுறதுனால அவங்களால ஈஸியாக அட்டாக்கும் பண்ண முடியும், அதே சமயத்தில் ஹிடன் பண்ணி அவங்கள ப்ரொடெக்டும் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஆக்சுவலாக டைனமிக் டிஃபென்ஸ், அதான் அவங்களால அவங்க தன்னை டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியும். வார்ஃபேர் சிஸ்டம் ஆர் அப்போசிங் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் அட்டாக், கவுண்டர் அட்டாக் அண்ட் டிஃபெண்ட் ஃப்ரம் பெர்மனன்ட் சிஸ்டம் ஆஃப் ட்ரென்ச்சஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் முஃபாசா கேமல் பாஷா. இங்கே நான் முஃபாசா கேமல் பாஷாவோட பிக்சர் கொடுத்துருந்தேன், அது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறப்ப இரலவெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் முஃபாசா கேமல் பாஷாவோட ரோல் மட்டும் பார்த்துக்கோங்க. லைக் ஹீ டிட் அ கிரேட் ரோல் இன் டர்க்கிஸ் ரீபர்த். When Britain directly attacked Turkey to capture Constantinople, Kemal Pasha played a great role. அவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. He put to an end to Asian sultanate and religious caliphate system. He modernized the nation, giving Turkey a fresh global outlook and broad international recognition. இதெல்லாமே பண்ணது கேமல் பாஷா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் எனி 2 ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலில் இருக்குது. இப்போதைக்கு 2 மார்க்கில் வந்து ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷனுக்கு 2 பாயிண்ட் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. எனி 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனி 2, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் மிலிட்ரி பவர், செகண்ட் ஒன் வந்து சென்டர் ஆஃப் யூரோப்பியன் பவர். லேக் ஆஃப் மிலிட்ரி பவர் வந்து அக்ரெசிவ் மிலிட்ரி பவர் லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட இல்லை. அண்ட் அவங்களோட செல்ஃப் சென்டர்ட் அவுட்லுக் வந்து யூரோப்பியன் பவர் கிட்ட தான் இருந்துச்சு. இது 2 தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அதோட ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ். இன்னும் நிறைய ரீசன் இருக்குது, இது 2 தான் மெயின் ரீசன். அதனால தான் இது 2 மட்டும் கொடுத்துருக்கேன். கீழே இருக்க நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு புரியும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. லைக் முடிஞ்சிருச்சு ஆன்சர் இன் ப்ரீஃப். நீங்கள் இதே மாதிரி ஈஸியாக கொஷின்ஸ் படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து டீட்டெயில் அடுத்த செகண்ட் லெசன் அப்படின்னு ஃபுல்லாக எல்லாமே எடுப்பேன். யூ கேன் கண்டினியூ வாட்சிங். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கான்செப்டில் கிளியரன்ஸ் வேணும், எனக்கு கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை எவ்வளோ கிளியராக உங்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்கிறேன். தேங்க்யூ.